ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது, அதை புரிஞ்சுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன நீங்கள் செட் பண்ணுறீங்களோ செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை வந்து ரெகுலராக கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது நாம் நினச்சிட்ருக்கோம் ஸ்டாப் லாஸ் வந்து அதாவது நல்லா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது போல் தெரியுது, அவங்களாம் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணுவாங்க போல் தெரியுது அப்படின்னு நினச்சிருப்போம். கண்டிப்பாக அப்படி கிடையாது. எப்பேற்பட்ட ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் எப்போவாச்சும் ஒரு டைம், அதாவது கண்டினியூவாக 3 ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் வந்து இந்த நார்மல் ஸ்டாப் லாஸ், அதாவது ஒரு 3 ட்ரேடுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும், 4 ட்ரேடுக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். இது வந்து காமன். இது வந்து பெரிய ஐயோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுலாம் அவங்க வந்து பேனிக்லாம் ஆகிறது கிடையாது. அது வந்து அடுத்த ட்ரேட்லையோ அடுத்த ட்ரேட்லையோ வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்னென்னா ரிஸ்க் ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்குவாங்க. 1:1 இருக்குது, 1:1.5 அப்படின்ற செட்டப் வந்து தேடி அது என்ன அப்ளை பண்ண முடியுமோ அதை அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க யாரும் 1:1.5 ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம். அது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு டே பை டே உங்களுக்கு கெயின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெவலில் நல்லா நீங்கள் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஒரு சில ஸ்டாக்ஸும் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி நாளையோட வியூவும் பார்க்கலாம். நாளைக்கு இந்த ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்சனல் அட்வைசர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது என்னோடய வியூ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 சார்ட். இது 1 ஹவர் சார்ட். இது 1 ஹவரில் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இதில் சப்போர்ட், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட், நெக்ஸ்ட் இங்கே ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் வரும். உங்களுக்கு ஆல்ரெடி என்னோட டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் விருப்பப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஜஸ்ட் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் சேனல் ஃப்ரீ, அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கீழே வந்து சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்போர்ட் எது வரலாம் போகணும் நியர்பை, ஏன்னா இந்த லென்த் கம்மியாகிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த லென்த் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது இதனுடைய ஸ்பேஸும் ஸோ கம்மியாகிட்டே வருது. ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக வந்து ட்ரேட் பண்ணணும். இன்னும் எக்ஸ்பைரி வேறு கிட்ட வந்துச்சு. ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்கும் தெரியாது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, இந்த டிஸ்டன்ஸ் எதுவில் மேலே போகுமா, எதுவில் மேலே போகும்னா இல்லை ஃப்ரெண்ட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இந்த இடத்துல பிரேக் அவுட்டாக மேலே போய்டுன்னு சொல்லலாம். ப்ரைஸ் எங்கே க்ளோசிங் கொடுத்துருப்பாருங்க, அதாவது இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே, இந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ பிரேக் ஆகிடுனா வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த இடத்துல ப்ரைஸ் அவ்வளோ மேலே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஒருவேளை மேலே க்ளோசிங் கொடுத்தா மட்டும்தான் வந்து அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மேலே போகலாம். ஏன்னா 17,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. நிஃப்டி 50 17,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ இந்த லெவல் கட் ஆச்சுன்னா நம்ம இந்த நெக்ஸ்ட் லெவலில் வந்து இந்த லெவல் பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் இந்த விழுந்த ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா வந்து வீக்னஸ் நல்லா தெரியுது, ஸ்ட்ராங்காக தெரியுது. இப்போ மேலே போகிறதுலாம் வந்து கரெக்ஷனுக்காக தான் வந்து கீழே வரும், திரும்பத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ சேலிங் சைடு உங்களுடைய வியூ இருக்கட்டும். மேலே எப்போச்சும் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஒருவேளை கேப் அப் இந்த இடத்துல டேரெக்டாக ஓப்பன் ஆகுது, 17,500க்கு உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா இன்னும் பெட்டர். அங்கேருந்து நீங்கள் சேலிங்க்கான ஒரு சான்சஸ் தேடலாம். ஓகே, சரி, இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு. சரி, பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து 1 ஹவர் சார்ட் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து க்ளீனாக வந்து பாருங்கள், செல்லிங் ப்ரெஷர் எவ்வளோ பக்காவாக தெரியுது பாருங்கள்ல. பாருங்கள், சப்போர்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வரும். ஓகே, இந்த இடத்துல வரும்னு உங்களுக்கு முன்கூட்டியே தான், ஏதாவது ஸ்டாக்ஸ் இங்கேருந்து ட்ராவல் பண்ண சொல்லி இங்கே வரும்னு சொல்லி சென்ட் பண்ணியிருந்தேன். இது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிட்டு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு என்னென்ன லெவல் வரும் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த லெவல் கூட பாருங்கள் வந்தோடனே உங்களுக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு கைடு தான், அது வந்து ஒரு டிப்ஸ் கால்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்களுக்கு ஒரு கைடு, இந்த இடத்துல இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது ஒரு கைடு, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்தது என்ன பார்க்கலாம். இப்போது நிஃப்டி பேங்க் இப்போ எங்கே கண்டிஷன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது இல்லைங்களா? இந்த சப்போர்ட் எது ஒரு மேலே அப் மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னா இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 38,400 வரும். நெக்ஸ்ட் லெவல் வரும். ஓகேங்களா? அதாவது இந்த எக்ஸ்பைரி வந்து இந்த ரேஞ்சில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மேபி 38,500 இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஒர்க் ஆகும். ஸோ இந்த லெவல் பிரேக், ஏன்னா வீக்னஸ் தெரியுது இந்த இடத்துல அவ்வளோ மேலே போகல. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த ஹைட் வந்து அதனோட பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அதனால். ஓகே, ஸோ இந்த லெவல் தாண்டி இன்னும் அப் மூவ் கொடுக்குறது வந்து அங்கேருந்து நேராக அங்கேருந்து மேலே ஃபாஸ்ட் மூவ் கொடுக்கும் பட்சத்தில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்டாக இருக்குது. ஸோ செல்லிங் வந்து அகைன் இங்கேருந்து செல்லிங் வரும். அதாவது எப்போ அப்படின்னா 38,500 வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் பார்க்கலாம். மேபி அதுக்குள்ளவே நீங்கள் செல்லிங் ப்ரெஷர் பார்க்கலாம். அதாவது இந்த 37,500 நீங்கள் பிரேக் ஆகிடுச்சுன்னு அப்போ வந்து நீங்கள் செல்லிங்கான ஒரு ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. எங்கே நெக்ஸ்ட் லெவல்லாம் திரும்ப கீழே பாருங்கள். இதில் இன்றைக்கி எதை டச் பண்ணிக்குதோ அது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போது 37,300 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்க அப்படின்னா 37,000 ரவுண்ட் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இதுங்க, இது வந்து ரவுண்ட் நம்பர் 37,000. இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டி ஒர்க் ஆகும். ஓகே சரி ஃப்ரெண்ட், நீங்களும் அந்த லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி பை சேல் வியூ நான் சொல்கிறது இது வந்து ஆஃப்டர் மார்க்கெட் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். லைவ் மார்க்கெட்லேயே இது மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. அலைஸ் ப்ளூ, ஹப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த லிங்க்ஸ் 4 லிங்க் வந்து என்னுடைய இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் லைஃப் டைமுக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கு. இது வந்து நம்ம 15 மினிட் சார்ட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். இது 1 ஹவர் சார்ட் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியாது. ஓகே, இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ் க்ரியேட் பண்ணி, அதாவது ஃபால் ஆச்சு ஸ்டாக்ஸு. ஸோ அகைன் வந்து கண்டினியூ ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போனா டவுன் ட்ரேட் ட்ரேட் எதுவும் பண்ணாதீங்க அப் சைடு போனால். ஓகேங்களா, ஒன்லி ஃபார் லோ சைடு பிரேக் ஆனால் மட்டும் சேல் பண்ணுங்கள். இதில் வந்து நல்ல ஒரு மூமெண்டம் பார்க்கலாம், ஃபாஸ்ட் மூமெண்டம் பார்க்கலாம். 164 வந்து ஃபஸ்ட் லெவல் வந்து ஈஸியாக டச் ஆகும். ஃபஸ்ட் லெவல் வந்து செகண்ட் லெவல் வந்து 162 வந்து ஈஸியாக டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்தவரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெர்லிங் டூல்ஸில் நல்ல ஒரு ஃபாலிங்க்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது 174 பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப பெரிய ஃபால் பார்க்கலாம். அதில் அதாவது இந்த சப்போர்ட் எடுத்துக்க ட்ரை பண்ணுது. அகைன் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 ஈஸியாக டச் ஆகிடும். 170 அடுத்த லெவலில் 167. ஓகேங்களா, ஃபஸ்ட் லெவல் வந்து 170 டச் ஆகும், நெக்ஸ்ட் லெவல் வந்து 167 டச் ஆகும். என்னென்னா இந்த 170 இந்த 173 க்ளோசிங் கொடுக்கணும். கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கணும். ஷேடோ வந்துச்சுன்னா அதில் வந்து நீங்கள் சேல் பண்ணாதீங்க. பாடி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா மட்டும் சேல் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹெரிட்டேஜ் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு பேஸ் அமைச்சிட்ருக்குது. இந்த பேஸ் பிரேக் அவுட் ஆகிறதுல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரெண்டு டவுனில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலேயும் சேலிங் ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லா ஸ்டாக்ஸ் வந்து சேல்ஸ் சைடு தான் மேபி இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து கன்சாலிடேஷன் ஆகிட்டு மேபி நாளைக்கு இதில் ட்ராவல் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு இதில் சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்காதீங்க. எப்போ கட் ஆகிட்டு வெளியே வந்தால் மட்டும் சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். இல்லை பை போச்சுன்னா இக்னோர் பண்ணுங்கள், பரவாயில்ல. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி மேலே அப்சைட் பிரேக் அவுட் கொடுக்கும். அங்கேயும் நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். இல்லை இந்த இடத்துல உங்களுக்கு இப்படியே மேலே போகாமல் உங்களுக்கு கீழே வந்துச்சுன்னா இங்கேயும் வந்து சேலிங்கான வியூ பார்க்கலாம். மொத்தத்தில் வந்து ட்ரெண்டு டவுனில் இருக்கிறதால சேலிங்கான வியூவே இதில் தொடரட்டும். இது 200 EMA லைன் இங்கே வந்து டச் ஆகும். ஸோ மேபி இந்த இடத்துல உங்களுக்கு சேலிங்கான வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே இடத்துல சேலிங் இடத்துலாம் பரவாயில்லைங்க. இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாக்காட் ஃபார்மாவில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் க்ளீனாக செல்லிங் ப்ரைஸ். மார்க்கெட்டு ஹையில் ஓப்பன் ஆகுது, கீழே வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஓப்பன் ஆகுது, கீழே வருது, மேலே ஓப்பன் ஆகுது, கீழே வருது, மேலே ஓப்பன் ஆகுது, கீழே வருது, மேலே ஓப்பன் ஆகுது, கீழே வருது. ஓகே, ஸோ நீங்கள் ஹையில் போனீங்கனாலும் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். அகைன் உங்களுக்கு மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஒரு 404 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப ஷார்ட் அடிங்க. அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது இல்லை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சொன்னேன். இன்றைக்கி நம்ம என்னென்ன மார்னிங்கில் சென்ட் பண்ணணும் அப்படின்னா மார்னிங் வியூ லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் இதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போது சார்ட் இப்போ பார்க்குறேன்னு நீங்கள் எப்போனா பார்த்துக்கலாம். இப்போ 663க்கு வந்து மேலே அப்பர் சைடுக்கான வியூ வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஸ்டாக்ஸ் போச்சு நீங்களே பார்த்துக்கங்க சார்ட்டை. இப்போ நான் சொல்லியிருக்கலாம், நீங்கள் பார்த்தா நாங்கள் காமிக்கிறது நீங்களே பார்த்தா பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து பாலிப்ளெக்ஸ், இது வந்து பிரேக் அவுட் கொடுத்தா எதுவெல்லாம் போகும். அது வேணா நெக்ஸ்ட் நம்ம அடுத்த லெவலில் இந்த லெவலுக்கு அதாவது 640 1940 1922 ரேஞ்ச் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட் கூட ரெண்டு ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து மேனேஜ் பண்ணலாம் நீங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹெச்ஜி இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மூமெண்ட்டபிள் கொடுத்துருப்பாங்க. 18 பாயிண்ட் இங்கேருந்து மூமெண்ட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். அதுக்கப்புறம் இந்த கேப் அப் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு, நம்ம டார்கெட்டுக்கு நேராகவே ஓப்பன் ஆகுதுன்னா இக்னோர் பண்ணிடுங்க, பரவாயில்ல. அந்த ஸ்டாக்ஸில் ஒன்றும் நீங்கள் ட்ராவல் பண்ண தேவையில்லை. ஓகே, இது வந்து ஜோன். இது லைவ் மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியோட பாட்டம் லெவலும் ஹை லெவலும் கொடுத்துருந்தேன். இந்த பாலிப்ளெக்ஸ் மூமெண்டம் அதுக்கப்புறம் எங்கே மேலே போச்சு அப்படின்னா ஓகே, இது பாருங்கள். இந்த பேங்க் நிஃப்டி லெவல் கீழே வந்து 37,600 வந்து ஃபஸ்ட் லெவலில். அதுக்கப்புறம் 1 by 1 நம்ம சப்போர்ட் லைன் கீழே ட்ராப் பண்ணியிருக்க பாருங்கள். அந்த லெவலில் வந்து டச் பண்ண சொல்ல உங்களுக்கு இப்போ இங்கே போட்டு பாருங்கள், புக் யுவர் ப்ராஃபிட் ஹியர். ஏன்னா அந்த லெவலில் வந்துட்டு நம்ம வெளியே வந்துட்டு பெட்டர் வந்துட்டுல. இதில் வந்து பெஃபிசர் ஒன்று கொடுத்துருந்தேன் கீழே வரும்னு சொல்லிட்டு, ஆனால் நம்ம ப்ரைஸ் வந்து கீழே வரவே இல்லை, அங்கேருந்து மேலே தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து கிடைக்கல.
ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் விருப்பப்பட்டால் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் இதில், அவ்வளோதான். ஓகே, சரி. இப்போ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.